இதை நாங்கள் வடித்து இந்த மாவல் பிளேட்டில் எடுப்போம். இல்லை மஞ்சள் கலரில் பார்க்கவே வடிவாக இருக்குது. வணக்கம் ராவுகளே, இன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி வர தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு இந்த முள்ளங்கி வர எப்படி செய்கிறதுன்றதை வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை முறிச்சு எடுத்துக்கொள்வோம். காணும் இந்த கருவேப்பிலை. நாங்கள் இந்த முள்ளங்கி வர செய்கிறதுக்கு இந்த வெட்டி எடுப்போம். இந்த முள்ளங்கியை மேலாலையும் கீழாலையும் வெட்டி எடுத்து போட்டு தான் இதை செய்வோம். நீதார சீவி எடுப்போம் மேல் தோலை. ஒரு முள்ளங்கியை வடிவா சீவி எடுத்துட்டேன். நீ அடுத்ததே மாதிரி சீவி எடுப்போம். இந்த வடிவா கழுவி எடுப்போம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை நாங்கள் நல்ல வடிவாக வெள்ளையாக சீவி எடுத்துட்டேன். நல்ல வெள்ளையாக வந்துட்டுது. இதை பார்த்தீங்கன்னா இனி வர செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வடிவாக உடஞ்சி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பல் செய்கிறதுக்கு இப்படி தான் நாங்கள் உடஞ்சி எடுக்கணும். இப்போ 2 முள்ளங்கியை நல்ல வடிவாக இதே மாதிரி உடஞ்சி எடுக்கணும். நல்ல வடிவாக நாங்கள் இந்த முள்ளங்கி வர செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம். அதோட செத்தல் மிளகாய், மற்றது கருவேப்பிலை எடுத்துருக்கிறோம். அதோட பெருஞ்சீரகம், கடுகு எடுத்துருக்கிறோம். அடுத்தது தேங்காய் எண்ணெய், அதோட மஞ்சள் தூள். இதெல்லாம் அதோடய உப்பும் செய்து தான் செய்ய போகிறோம் இன்றைக்கு இந்த முள்ளங்கி வரைய. இந்த செத்தில் சின்ன சின்னனா வட்டி எடுக்க போகிறோம். இந்த வரைக்கு பச்சை மிளகாயை விட செத்தல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் செத்தல் எடுத்தோம். நாங்கள் சின்ன சின்னனா வெட்டுவோம். நாங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். சின்ன வெங்காயம் விட நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்ளுவோம். எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் முதல்ல கடுகை போட்டு நல்ல வடிவாக பொரிக்க விடுவோம். கடுகு வெடித்தா தான் வாசமாக இருக்கும். அதுக்காக கடுகை நல்லா வெடித்து பொரிக்க விடுறோம். இதோட பெருஞ்சீரகத்தையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். மலக்குணமாக இருக்குது. இதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கிறோம். வெங்காயம் சேர்த்தல் எல்லாத்தையும் சேர்க்கிறோம். சேர்த்து நல்ல வடிவாக பொரியும்.
கொஞ்சம் பொரிஞ்சு வருது. நாங்கள் கருவேப்பிலையும் சேர்ப்போம். முள்ளங்கி ஒரு மணமாக இருக்கிறது. இதில் சேர்த்தா தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும், சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். முள்ளங்கி சாப்பிட்றது குறைவு. இந்த சுகர் அதுகளுக்கெல்லாம் நெல்ல முள்ளங்கி பருப்பு போட்டு பால் கறி வச்சாலும் சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கு வரதான் செய்ய போகிறோம். மழையும் துணிக்குது, கொஞ்சம் போகமாக செஞ்சு எடுக்கும். மழை முழங்கி கொண்டே இருக்குது எங்களுக்கு. துணிக்குது. நாங்கள் உறைஞ்சி வச்சுருக்கிறோம். முள்ளங்கியை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கணும். கலர் நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர் வடிவாக இருந்தால் தான் சாப்பிடலாம். இதில் நல்ல தண்ணி தன்மை இருக்குது. கொஞ்சம் அந்த தண்ணியிலே இது அவிஞ்சு வந்து முள்ளங்கியில் நிறைய தண்ணி இருக்குது. இதுக்கு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்கிறோம். உப்பையும் சேர்த்து எல்லாம் நல்ல வடிவாக திரட்டி விடுவோம். கோவா வர மாதிரி வருது. கோவா மாதிரி தான் இருக்கு. ஆனால் முள்ளங்கி அப்படி மஞ்சளும் போட்டபடியா வெள்ளை கலரில் இந்த முள்ளங்கி அப்படியே மஞ்சள் கலரில் வந்துட்டு மஞ்சள் போட்டபடியா வடிவாக இருக்கு. முள்ளங்கி வந்து கனநீரை நாங்கள் வச்சு வறுக்கணும். இதில் தண்ணியால் டக்கண்டு வறுபட்டு வராது. கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு வறுத்தா தான் அந்த தண்ணி இல்லாமல் போகும். இப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கும் இது வறுக்கிறதுக்கு. உங்களுக்கு இப்போ வறுபட்டு வந்துட்டுது. இன்றைக்கு அந்த ஒட்டாமல் ஒன்றில் ஒன்று முட்டாமல் வர வேணும். இது ஒரு கிழிஞ்சு வர வேணும். இப்போ பார்த்தா நாங்கள் நல்ல வடிவாக வறுத்து எடுத்துட்டோம். முள்ளங்கி நல்ல வாசமும் வருது. நல்ல மஞ்சள் போட்டபடியாக நல்ல வடிவான கலராயும் இருக்குது. இதை நாங்கள் வடித்து இந்த மாவல் பிளேட்டில் எடுப்போம். இல்லை மஞ்சள் கலரில் பார்க்கவே வடிவாக இருக்குது. மனம் சரியில்லைன்றவர் இப்போ பார்க்க வடிவாக இருக்குதான். மஞ்சள் போட்டபடியாக வடிவாக வந்துருக்கு. வடிவாயும் இருக்குது, வாசமாயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான முள்ளங்கி வர செஞ்சு எடுத்துட்டோம். எங்களுக்கு இது முள்ளங்கி வர செஞ்சு கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா மழை குணமாக கிடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. நான் பயந்து செஞ்சேன். முள்ளங்கி வர செஞ்சு கொண்டிருக்க கிடையில மழை வந்துட்டுண்டா என்ன செய்கிறாண்டு. ஆனால் இப்போ நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் இடி முழங்கி கொண்டு தான் இருக்குது. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு எடுத்துட்டோம். முதல்ல இதை சீவைக்குள்ளே கொஞ்சம் மனமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை மஞ்சள் அதுகளெல்லாம் சேர்த்த உடனே நல்ல நிறமாயம் வந்துருக்கு. பாருங்கள் நல்ல வடிவாயம் இருக்குது. இதோட நல்ல பாசமாயம் வந்துடுது. இது இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. தேங்காய் பூ சேர்த்த வழியாக அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். இதோட சோறோட நான் இதை சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிரச்சனைண்டபடியாக தனியாக சாப்பிட்டேன். இனி போய் சோறோட நான் இதை சேர்த்து சாப்பிட போகிறேன். அந்த மாதிரி இருக்குது தனியாக சாப்பிடவே. சோறோட சாப்பிட நல்லா இருக்கும். அப்போ நான் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.